இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இதுவரைக்கும் 4000 மெகாவாட் 5000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு தனியார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல? நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் இங்க பண்ணிட்டு போறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க இந்த 25 வருஷமா பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸ்ல இருப்பாங்க, நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க. முன்னாடி இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு இதை நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்போ இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 35,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 பைசா இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு, இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா, நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர், ஒரு மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவங்க பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க.